முன்னால இருக்காரு மாதிரி தாமைக்காரு அவரு சின்னதா ஒரு புல்லட் வச்சிருக்காரு. புல்லட் அந்த புல்லட் பைக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு காலையில எந்திரிச்சு மேற்க ஒருக்கா கிழக்க ஒருக்கா கிழக்க ஒருக்கா மேற்க ஒருக்கா மேற்க கிழக்கு ஏன் அழிதாருன்னா மேற்க பெரியவா இருக்கா கிழக்க சின்னவா இருக்கா. இவர் விளையாட்டால எந்திரிச்சு ஆமா பெரியவளை போய் பார்த்துட்டு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு இவர் கிளம்புவாரு. இவர் கிளம்புத நேரம் அந்த பெரியவா நினைப்பா இந்த பேரங்கே வரப்போறான் கிழக்கு அவ வீட்டு போய் சாப்பிட்டு வருவான். நம்ம இட்லி வேண்டி சாப்பிட்டு பேசாம படுப்போம். வந்தானே வராட்டானே அப்படின்னு கோபத்துல இந்த அம்மா சாப்பாடு பொங்காம இட்லியை சாப்பிட்டு படுத்துருவா. சரி மேற்க போயிட்டு சும்மா வந்துருவாரு. கிழக்க போவேன்னு பார்த்தேன் கிழக்க போய் சாப்பிடும் ஒண்ணு இல்லை அப்படின்றவா. சரி சின்னவளை போய் பார்ப்போம்னு புறப்பட்டு வந்தா அவ நினைப்பா இந்த பையன் இங்கே வருவான் உழைச்சு 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 அவளுக்கு கொண்டு போய் போடலாம் நம்ம கிட்ட எப்படி வருவான் அப்படின்னு இவாளும் பழைய தூரத்தை அதை சாப்பிட்டு பேசாம சட்டி பானையை கழுவி ஓட்டுவா. ஆனா மொத்தத்துல என்ன ஆச்சு அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை மொத்தத்துல செவன் கட்டினி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க ஒன்ன கட்டினா உரிய சோறா ரெண்ட கட்டினா முகத்துல கைதான். ஒரு கொண்டாட்டினா கணவனுக்கு பயந்து சாப்பாடு பொங்கி நம்ம பிள்ளை நம்ம கணவன் அப்படின்னு வாழ்வா. தேவையில்லாம வேலை பார்த்தா ஒரு பட்னி தான் கிடக்கணும். அதான் நீ சொல்லுது சரிதான். நாலாம் தெருவுல கல்யாணமா நாய்க்கு அந்த ஏரியே ஓட்டமா சோறு அந்த விட்டு போங்களா இல்ல இந்த வீட்டுல விட்டு போங்களா அப்படின்னு நாய் அந்த ஏரியே வரும். அது மாதிரி 2 கல்யாணம் வேணுமா நாய் அந்த ஏரியே ஓடுமா. அது மாதிரி இவரு ஆனா இந்த வல்லரைக்கு
எழுதுறதுக்கு ஒரு ஆளு, பணம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு. கொஞ்ச நேரம் ஆச்சு அண்ணாச்சி சுட்டத்துக்கு வாயிலே போட்டுக்கிட்டாவோ. சொல்லுங்க இப்படி கோபப்பட்டு போறீங்க. இந்த வயசுல உங்களுக்கு இவ்வளவு ஒழுக்கம் இருக்க கூடாது. அப்படியா அவளுக்கு எங்க வாங்க கோபப்படாத.
தெரியுமா? அதற்கே அங்கிருந்து வந்தா எதுவுமே வேண்டாம் எனக்கு எல்லாமே இருக்குன்னா பிறகு கடலிலையும் சிறியது கடலிலையும் சிறியதுன்னு சொன்னா இப்ப பார்வதி நீங்க சத்தியமணி கேட்டானே சந்தான பாவி அப்ப இத உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டு ஒண்ணு பேசுதான் இவன் நெஞ்சுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு இவன் நாவல ஒண்ணு பேசுதான் அதனால முதல் சத்தியத்துக்குள்ள இவனைத்தான் நம்ம உள்ள இருக்கணும் அதுக்குத்தான் என்ன ஆணை உண்ண ஆணைன்னு அறத்திலே ஆண்டவை சேர்த்து சத்தியம் வந்தார் எப்பா என்ன ஆணை உண்ண ஆணை என்ன ஆணை உண்ண ஆணை உமையவன் நன்னாய் பாதலின சத்தியம் பகவான் வர உனக்குத்தான் ஏறவத்தை சத்தியம் குருமுவர உனக்குத்தான் கணவரின் சத்தியம் கண்டிப்பவரம் அச்சத்தன்னை கையில்வான் பகவான் உண்மை சொல்லுவான் காரம்பத்து வாக்கரவி காரம்பத்து வாக்கரவி ஆதி காலம் உண்மை சொல்லுவான் சத்தியம் கொடுத்தவோன் சந்தான வல்லவருக்கு ஆண்டவனை பகவான் படைத்த படைப்பான் நான் ஒரு மானிடன் அந்தவான் பிரம்மருளே அடைத்த படைப்பாலே நான் ஒரு மானிடன் மானிடர்னா அந்த மானிடர் இல்ல அது மானிடர் இருந்தா மட்ட கணக்கும் மட்ட கணக்கா காலையில 3 அவசரம் போயிட்டாதான் எண்ணிக்க முடியும் அந்த மானிடர் இல்ல உங்க கூட சேர்ந்தா கூட தெரியாமையா அதனால அந்த மானிடர் இல்ல இது மானிடர் பிறவி படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிடன் ஐயா எனக்கு 2 கரம் இருக்கு 2 கரத்திலேயும் வலது கரத்திலே எனக்கு 5 விரல் இருக்கு 5 விரலிலேயும் ஆள்காட்டி
வந்தவனே கேட்பான், ஒண்ணு பொருள் கேட்பான் பார்த்தா இவன் 5 விரலுக்கும் 5 விரலில எந்த விரல் எடுத்து நினைத்தாலும் அந்த இடத்துல நீட்டினாலும் அது தீ பிடிச்சு எரியும். அப்பேற்பட்ட வரத்தை சேர்ந்தா இந்த அரக்கை. எனக்கா நான் ஆண்டவே கைவசமா வச்சிருக்கதே இந்த ஒரு வரம் தந்தா. அதனால இந்த வரத்தை உனக்கு தந்தா உனக்கு உபயோகப்படுத்த தெரியாது. நீ வேற ஏதாவது ஒரு வரத்தை கேளு, நான் உனக்கு தாரேன். அப்படி என்று இறைவனாகிய சிவபெருமான் சொல்லும்போது என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என் எத்தனையோ வரம் இருக்கு, எரிக்க வரம் உனக்கு வேண்டாம். எம்மா கோடி வரம் இருக்கு, கொடியான உனக்கு வேண்டாம். எம்மா 1000 வரம் இருக்கு, எம்மா வரம் இருக்கு, அரிய வரம் உனக்கு வேண்டாம். மகனே அரிய வரம் உனக்கு வேண்டாம். எப்போ என் மகனே வல்லரக்கா, நீங்க என்னுடைய வார்த்தையே அப்பாவே ஆனவன் கேளுக்கா, நீங்க அறியவன் கேளாதே, எப்ப இருக்கவன் கேளுக்கா, நீங்க எடுத்தவன் கேளாதே, அப்பாவே ஆனவன் கேளுக்கா, நீங்க அறியவன் கேளாதே, அந்த அறியாம நாட்டு தரும் அயோத்திய உனக்கு தாரு, ராவண நாட்டு தரும் ராவணன் நாட்டு வரும், தெரிய சாவடி உனக்கு தாரு, யமதர்ம நாட்டு வரும், அந்த யமலோகத்து உனக்கு தாரு, எம்மா மாப்பிள்ளையா நீ இருக்க, உனக்கு மார்க்கண்டைய வரம் தாரு, சக்தியோட சூலம் தாரு, உனக்கு வெற்றி வேல் வேலும் தாரு, என் கைலாசத்தை உனக்கு தாரு, என் கைலாசத்தை உனக்கு தாரு, அப்பா என் கடவுளோட பக்கம் தாரு. எப்பாயே வல்லரக்கா, உலகத்திலே வாழக்கூடிய வரத்தை கேளடா உனக்கு தாரேன். சாகக்கூடிய வரத்தை நீ கேளாதப்பா. அறியாமல் ஆண்டு வருகிறாரே அயோத்தியாபுரி நாடு, அந்த நாட்டை உனக்கு திறக்குமாடா? அப்ப ராமணேஸ்வரன் ஆண்டு வாரானே தென் இலங்கை, அந்த இலங்காபுரி உனக்கு திறக்குமா? வேண்டாமா? அப்போ அறியாமல் ஆண்டு வரக்கூடிய அயோத்தி வேண்டாம். அப்போ யமதர்மன் ஆண்டு வரக்கூடிய யமலோகத்தை திறக்குமா? ஏம்யா? பிறகு பெற்றோர்கிட்ட திரும்ப வர முடியாது. சரியா? அப்ப இருந்து வேண்டாம்னு சொன்னா மாப்பிள்ளையா இருந்துட்ட என்றைக்கும் இளமை மாறாத வரும். 16 வயசுக்கு மேல உனக்கு ஆகவே ஆகாது. எப்போதும் 16 வயது மார்க்கண்டையனா இருக்கிற அந்த வரத்தை உனக்கு திறக்குமா? எத்தனை கல்யாணம் வேணாலும் முடிக்கலாம்ல. ஏன் அப்படி சொன்ன? சரி, சீட்டு வேணும், சட்டை வேணும், சேலை வேணும்னு கேட்காதா? அப்ப நீ கல்யாணம் முடிக்காம இருக்க வேண்டியதானே? இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் செலவாகும். ஏன் ஏற்பாடுல ஆசைக்கு உனக்கும் டிவோர்ஸ் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஆமா, உனக்கு உபயோகப்படலை இருக்கேன், அப்ப டைவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதுனால அப்போ நம்ம பண்ணால எங்க சட்டப்படமா மாவட்டத்துக்கு வந்துடுவா பரவாயில்ல, விவரமா இருந்தேன்னா சரிதான். அவளுக்கு அடிக்க முடியாது. 4 பிள்ளைகளை பெற்று 4 பிள்ளைக்கும் நல்ல பேரம் வைத்து எடுத்தாச்சு. இதுக்கு மேலே டைவர்ஸ் பண்ணாத. பண்ணோம்னா கட்சிதான் ரோட்டை
அடைஞ்சிரும். நீ சொன்ன மாதிரி இனிமே ஆசையை கை வச்சு வந்தேன்னு வையே. உலகத்தான் சோறும் இல்லாம தண்ணியும் இல்லாம கரிசட்டி வைக்கும் அலையிடும். பொண்டாட்டிக்கார உண்மையான மாசம் எப்போ வரும்? 55 வயசு மேலதான் வரும். 25 வயசுல இளமையா இருக்கும்போது அவன் என்னப்பா இவன் போனான்னா குழந்தை கிட்டிக்கிட்டான். அப்படிதான் இளமை இருக்க அப்படின்னு நினைப்பான். 30 வயசு நினைப்பான். இவன் பொண்ணு அண்ணன் ஒருத்தி எனக்கு 40 வயசு ஆகிட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் வீட்டுல ஈரல்ல பிடிக்கும். கட்டில கிடக்கும் போது சுகர் வர மாதிரி நாரிலாம் உடையில கட்டில இருக்கும் போது கட்டிய மனைவி கீழே உட்கார்ந்து வெண்ணி ஆத்தி ஆத்தியான்னு ஊத்தும் போதுதான் தெரியும். கொண்டாட்டி இருந்தா தான் நம்ம பிழைக்க முடியும். அவ இல்லைன்னா ஒண்ணும் கிடையாதுன்னு அப்பதான் அந்த ஆம்பளைக்கு அறிவு அன்பு வருமா. 40 வயசு ஆகிட்டா சுகர் வந்துடும். நாரிலாம் உடையும். அப்பதான் நினைப்பான் எங்கேயும் கூட போக கூடாது. குறைஞ்சி போச்சு. நம்ம கொண்டாட்டி நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம நாய் கூட மதிக்காது அப்படின்னு அப்பதான் ஈரல முடியும். இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? பெண்ணா பிறந்தவங்க வந்து எல்லாத்தையுமே அனுசரிச்சு வாழ பழகினவங்க. அப்போ எல்லாத்தையுமே அனுசரிச்சு வாழ பழகினவங்க கடைசி காலம் வரைக்கும் தனியாக வாழக்கூடிய தைரியமும் மனத்தமும் பெண்களுக்கு உண்டு. எல்லாத்தையும் சகிச்சுக்குவாங்க. ஆனா ஆம்பளைங்க ஒரு மண்டவரைக்கு தாங்குவாரையா? நம்ம கூட நாக்கணும். லேசா கலச்செடுத்த கோழி குஞ்சா சுருண்டுவாரு. ஆமா காப்பியை போட்டு தண்ணியை போட்டு சுத்த தண்ணியை போட்டு இருக்குமா கொண்டாட்டி வெய்ய போட்டு கொண்டாட்டி இல்லைன்னா நீ கிடைக்கும். தண்ணி போட்டு கொண்டாட்டி அவளுக்கு அறிவு இல்லை. அதான் நம்ம விளக்கமா கொண்டே அறிவிக்கிறேன். முடியும். என்ன வந்து இல்லைன்னா காலேஜோ காப்பி போட்டு கொடுத்தா நல்ல காலையை போய் இட்லி வச்சு கொடுத்தா மதியம் 1 மணிக்கு 2 வரை கூட்டு வச்சு 1 மணிக்கு கொடுத்தா அவ்வளோ சாயந்தரம் 3 மணிக்கு காப்பி போட்டு கொடுத்தா நீ சமையலுக்குள்ள மாதிரி வச்சிருக்கியா அப்படி? கொண்டாட்டி இருந்தா தான் எல்லாம் கிடைக்கும். அடுத்தவருக்கு வேலை முடியுமா? அதுக்கு நம்ம மதியம் ஏன்னா நம்ம திருந்த வேண்டியது அடிக்காது தண்ணி போட்டு அடிக்காது. அதனால இந்த வல்லரசர் ஆசிரியராகப்பட்டவன் சிவபெருமான் எவ்வளவோ வரத்தை உனக்கு தாரேன், மாப்பிள்ளையா இருந்துக்க மாநிலத்தை வரத்தை தாரேங்காரு. அதுவும் எனக்கு வேண்டாக்கா. சரிடா, என் கைலாசத்தை உனக்கு சொந்தமாக்கி தாரேன். அதுவும் எனக்கு வேண்டாம். அப்ப என் கடவுளோட பட்டத்தை உனக்கு கிடைக்குமா? ஐயா, நீ எந்த வரை தந்தாலும் உங்க பகவான் பட்டமே எனக்கு வேண்டாம். பகவான் பட்டமே வெறும் பதவிந்த பட்டம். சிவனால் கட்டமே வெறும் சீரழிந்த பட்டம். இந்த உலகத்துல இருக்கிறோமே நம்ம எல்லாம் மக்கள், நம்ம கடவுளை பார்த்து வணங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரத்தை கடவுள் உடனே கொடுத்தாரு வைக்க. பொங்கல் என்ன, ஜடா என்ன, சாமிக்கு சந்தனம் உள்ள என்ன, அவருக்கு என்னென்ன வேணுமோ கேட்காமலே கொண்டு போய் வச்சிருவாங்க. ஆனா கடவுள் கொஞ்சம் நம்மளை பரிசோதனை பண்ணி பார்த்தா இந்த பொம்பளைய பூரா கேட்ட கிழமைய பார்த்தியோ, ஏ கருப்பே நிலவுல, ஏ கண்ணு தெய்வமே, உனக்கெல்லாம் கண்ணு இருக்கா? உனக்கு எத்தனை பொங்கல் வச்சேன், உனக்கு எத்தனை கடா வச்சேன், பிள்ளைக்கு இத்தனை வரைக்கும் ஒரு வேலை
சொல்லல. பார்த்தார் இந்த நாரதர். ஆமா. பிரம்மபுத்திரன் நாரத மகாமுனிவர் வந்து இவன் 5 விரதத்துக்கும் அக்கறை வரத்தை வாங்கிட்டு போறான். இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால முதல்ல இவனைத்தான் நம்ம சோழனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டவன் கொடுத்த வரத்தை வழிமறித்து இந்த நாரத மகாமுனிவர் யாரா ஆண்டவனை பார்க்க போகும்போது பூமலரோட சந்தோஷமா போனேன். வரும்போது ஒண்ணும் இல்லாம வீசினதை விருந்தையம்மா வாங்கி என்ன ஆச்சு? நாரதா நீ வந்து இங்க வழி விடலன்னு வை, உன்னை இங்கேயே மீட்டு எடுத்து இப்பவே சாம்பல் ஆக்கிடுவேன். என்கிட்ட எந்த பாக்கியமும் இல்ல, ஒரு பாக்கியம் இல்ல. நான் ஆண்டனை சிவனை கண்டு 5 விரதத்துக்குமே அக்கிரத்தை வாங்கிட்டு வரலையா? ஆண்டவர்கிட்ட அக்கிரி வரம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுறிய, ஆண்டவர் அள்ளி கொடுத்தாரா? சொல்லி கொடுத்தாரா? எப்படிதான் கொடுத்தாரு? எப்படி கொடுத்தாரு? போடா சுத்தி கட்ட ஆண்டனை தந்ததுனால இவன் வந்துட்டு இருக்கானா? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? ஒரு ஆளுகிட்ட 10,000 ரூபாய் நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா 100 ரூபாய் தாளம் எத்தனை தாள் இருக்கணும்? அப்போ உனக்கு தான் முதல்ல நான் தரப்போறேன். அப்ப என்கிட்ட 10,000 கடன் வாங்கிப்போ, நல்லா இருக்கும். இதானே ஆகாது. 10,000 ரூபாய்க்கு 100 ரூபாய் தாள்னா 100 தாள் இருக்கணும். ஆமா. 500 ரூபாய் தாள்னா எத்தனை இருக்கணும்? 20 தாள். 1000 ரூபாய் தாள்னா 10 இருந்தா போதும். அதெல்லாம் இப்ப சொல்லாது. ஆமா. அப்போ வீட்டுல போய் 100 குறையுது 200 குறையுது போன் போட்டா கொடுப்பாங்களா? யாரை பார்த்து கிளம்பி சொன்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆண்டவன் கிட்ட நீ வரத்தை வாங்கிட்டு போற, இந்த வரம் பலிக்குமா பலிக்காத, தீ பிடிக்குமா பிடிக்காதான்னு உனக்கு தெரியுமாடா? நீ பூலகத்துக்கு போனா மறுபடி கைலாசத்துக்கு வர முடியுமா? அதுக்குத்தான் சொல்லுவேன், வரம் தீ பிடிக்குமா பலிக்குமா பலிக்காதான்னு பரிசோதனை பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போ. அரக்கா ஆண்டவரை நீ லேசா நினைக்காத, அவர் ஒரு பொய் சொல்லி பகவான், முழுவனை பகவான். ஏ நாரதா, பகவானை பத்தி இவ்வளவு கேவலமா பேசி உனக்கு என்ன தெரியும் பகவானை பத்தி? ஏ அரக்கா, சிவனை பத்தி எனக்கு தாண்டா நல்லா தெரியும். ஒரு காலத்துல தென்னிலங்கையை ஆண்டு வந்த 10 தலை கொண்ட ராவணேஸ்வரன் சிவபெருமானை இணைத்து யமகிரி மலையிலே 12 வருடமா தவம் இருந்தார். அப்போ சிவபெருமான் தவத்துக்கு மனம் இறங்கல. அப்போ சிவனுக்கு என்ன பிடிக்கும் என்று தெரிந்து கொண்டு அந்த 10 தலையிலே ஒரு தலையை கிள்ளி அதை ஒரு வீணையாக்கி தன்னுடைய வலது கை நரம்பை உருவி அதை ஒரு நாதமாக மீட்டி அந்த சிவபெருமானுக்காக வீணையை வாசித்தாண்டா இந்த ராவணேஸ்வரன். ஆமா. அப்ப இந்த இசைக்கு மயங்கிய இறைவன் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு ராவணா, உனக்கு தாரே நான். அப்ப ராவணேஸ்வரன் சிவபெருமானிடத்துல மொத்தம் 3 வரம் கேட்டானா? 3 வரம். என்ன வரம் கேட்டான் தெரியுமா? இந்த மண் உலகிலே எனக்கு 7 கோடி வருஷம் மரணம் இல்லாத வாழ்வு வேணும்னு கேட்டான். 7 கோடி வருஷம் கொடுத்தா இந்த உலகம் தங்குமா ஐயா? நிச்சயமில்லாத வாழ்க்கையில போட்டி என்ன, பொறாமை என்ன, சண்டை என்ன, சச்சரவு என்ன? அதாவது உலகத்துல பிறந்தோமே வளர்ந்தோமே நாளுக்குள்ள செத்துத்தான் போக போறோம்னு யாராவது நினைக்காங்களா? அப்ப இந்த ராவணேஸ்வரன் 7 கோடி வருஷம் எனக்கு மரணம் இல்லாத வாழ்வு வேணும்னு கேட்டான். அப்ப சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமா? அவன் 7ன்னு சொன்னாங்க. அப்ப 6ன்னு சொல்லும் போது ஆண்டனே தந்தேன். 7
வேண்டாம். வெள்ளை பிள்ளையாக எங்கேயாவது உண்டா? ஏன் இல்லையோ? மாதாப்பு சாதனாக்கள பெருமா விநாயகர் பெருமாள் வெள்ளையா தெரிவாரு. அவனே தெரிவாரு. சிவன் எதை கொடுத்தார் தெரியுமா? எதை கொடுத்தான்? வெள்ளை பிள்ளையாருக்கு பதிலாக கல்லு பிள்ளையார தங்க கொடுத்தாரு. கருப்பையார கொடுத்தாரா? மூணாவதா ரொம்ப முக்கியமா ஒரு வரம் கேட்டாங்க. நல்லா கேளு. என்ன வரும்? கைலாசத்துல இருக்காளே பார்வதி. தேவி பார்வதி. இந்த பார்வதியவே பெண்ணா கேட்டாண்டா பைத்தியாரா. பைத்தியாரா? ஆண்டவனுக்கு எதை கொடுத்தார் தெரியுமா? எதை கொடுத்தார்? மண்டையை பிடித்து பெண்ணாக்கி ராவணேஸ்வரர் மனைவி மண்டோதரியை தங்க கொடுத்தாரு. மண்டோதரியை தான் கொடுத்தாரு. அந்த மண்டோதரியை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன வந்து அவன் என்ன வரத்து வந்தான். அப்போ இந்த ஆண்டவன் அவன் கேட்டதெல்லாம் நல்லபடியா கொடுத்திருந்தா அவன் இன்னும் இருந்திருப்பாங்களா? இருப்பாங்களா? அப்ப அரட்டை யோசித்து பார்த்தான். அப்பதான் அந்த யோசனை. ஆண்டவன் கொடுத்த வரமெல்லாம் உண்மைதான். உண்மைதான். நானே அதை உருட்டி விரட்டி அரக்கனுக்கு எடுத்து சொன்னேன். மாத்தி சொன்னார். அதாவது தேப்பையில நெய் கட்டினா தேப்பவனுக்கு கொஞ்சம் மதி வேணும். ஏய் கேப்பை எப்படியே நீ வேணும்? தேப்பையில கடிதான திண்டெல்லாம் இதை நெய் வரும்னு சொல்லுதானே. அதே கொஞ்சம் புத்தியை உபயோகப்படுத்தி யோசிச்சு பார்க்கணும். அரக்கனுக்கு தான் புத்தி இல்லையே. அதான் புத்திதான் போறாங்க. அதாவது விதி போக வழியில தான் மதி போகுமா? சரிதானே? விதி எங்க கூப்பிடுதோ அங்கதான் நம்ம புத்தி போகும். மதி போகும். அதனால இந்த அரக்கனுக்கு விதி முடியக்கூடிய நேரம். முடி புரியுதா? அதனால ஆமா. நீ வரத்தை பரிசோதனை பண்ணி பாருன்னு சொன்ன போது எதுக்கு? கொண்டவன் தலையில தீ பிடிக்கான்னு பார்ப்போம். ஏய் பாத்தியா உனக்கு போய் நான் அதான் சொல்றேன். திருக்கு போயில என்ன? விவரம் சொன்னவனுக்கு வேட்ட வைக்க சொல்லிக்கிறோம். என்ன எடுத்து அவனுக்கு என்னடா கிடைக்க போகுது? என் மடியில 4 சாம்பல் பையதான் இருக்கு. சிவனை போய் எடுத்து பார்க்க உனக்கு விட கிடைக்கும். அரக்கனோ ஆட்டு வெள்ளி சம்மதித்து பகவானை எரித்தோமான நாம பகவானை எரித்தோமான இந்த பாதுகாப்பு நமக்கு சொல்லுவோம். அந்த ஈசனை எரித்தோமான இருவரையும் நமக்கு சொல்லுவோம். அந்த கடவுளை எரித்தோமான எரித்தோமான கையால நமக்கு சொல்லுவோம்.
மனசே வரமாட்டேன். விநாயகர் பெருமாள் அங்க இங்கும் காலை நீட்டி உட்கார்ந்தார். ரெண்டு கையால எடுத்து பருமாற ஆரம்பிச்சார். போதாததுக்கு இந்த தும்பிக்கை வேற, அது ஒரு பக்கம் உள்ள அள்ளி போடுது. அப்படி இந்த விநாயகர் பெருமாள் பச்சளை பலகாரத்தை பூரா சாப்பிட்டு இருக்க, பக்கத்துல இருக்கு பாருங்க பெருச்சாரி. பெருச்சாரி எனக்கு இவ்வளவு பண்ண பலகாரத்தை ஒத்தையிலே உட்கார்ந்து சாப்பிடுறாரு. விநாயகர் பெருமாள் காலம் எலியா மரியாதைய பேசல, உங்க தூக்கி சுமக்க மாட்டேன். உங்க உருவம் என்ன, ஏன் உருவம் இல்லையா? காலம் பூரா உங்க தூக்கி சுமக்கன, இவ்வளவு பலகாரத்தை ஒத்தையிலே உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. அந்த சுண்டல் எடுத்து ஒண்ணு போடுங்க. அப்ப சுண்டல் கூட வேண்டாம், அந்த பூப்பருப்புல ஒரு பாதி எடுத்துக்கணும். முழு பருப்புல பாதி பருப்பு போட்டாலும் போது ஒண்ணு போடும். பெருசாரி இன்னைக்கு எனக்கு தாண்டியா, நாளைக்கு பழைக்கக்கூடியது கூட உமக்கு தாரேன். உட்காரும் பசிக்கு நான் சாப்பிட்டுட்டு வரேன்.